சேரன்மாதேவியில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம். சேரன்மாதேவி, ஆகஸ்ட் 17. சேரன்மாதேவி பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுக சேரன்மாதேவி ஒன்றிய மற்றும் பேரூர் கழக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சேரன்மாதேவி ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் பழனிக்குமார் தலைமை வகித்தார். நகரச் செயலாளர் பன்னீர்செல்வம் முன்னிலை வகித்தார். நெல்லை புறநகர் மாவட்டச் செயலாளர் மருதூர் ராமசுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலை எதிர்கொள்வது, கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை ஒருங்கிணைத்து தேர்தல் பணிகளை மேற்கொள்வது, வாக்குச்சாவடி வாரியாக கட்சிப் பணிகளை தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்துதல், பொதுமக்களிடம் கட்சியின் கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகளை கொண்டு சேர்த்தல், இளைஞர்கள் மற்றும் புதிய உறுப்பினர்களை கட்சியில் இணைத்தல் உள்ளிட்ட பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் அதிமுக கழக அமைப்புச் செயலாளரும் முன்னாள் எம்பியுமான சவுந்தரராஜன், மாவட்ட அவைத்தலைவர் பூனியூர் மாடசாமி, மாவட்ட துணைச் செயலாளர் செவல் முத்துசாமி, மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ராகவன், அம்பை மேற்கு ஒன்றிய செயலாளர் கோபிநாத், அம்பை கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராமன், விகேபுரம் நகரச் செயலாளர் கண்ணன், அம்பை நகரச் செயலாளர் வடிவேல், வீரவநல்லூர் நகரச் செயலாளர் முருகன், பத்தமடை நகரச் செயலாளர் சீனிவாசன், கோபாலசமுத்திரம் நகரச் செயலாளர் திருமலை நம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் மாவட்ட மகளிர் அணி கிராஸ் இமாகுலேட், அண்ணா தொழிற்சங்கம் மகேஷ், மாணவர் அணி சுப்பிரமணியன், வழக்கறிஞர் அணி ஓடக்கரை அமல்ராஜ், இலக்கிய அணி மாவட்ட தலைவர் சரவணன் உள்ளிட்ட பல்வேறு அணிகளின் நிர்வாகிகளும் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், நம்பி, மகாராஜன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் நிறைவில் வரவிருக்கும் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைந்து மேற்கொண்டு கட்சியின் வெற்றிக்காக முழு வீச்சில் செயல்பட வேண்டும் என நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. கழக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியை அழைக்கிறோம். தகுதியோடு தலைமையேற்கும் அருமை அண்ணன் ராமசுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் மற்றும் அனைவரும் பேர் சொல்ல அனைவரும் வருக என வரவேற்கிறேன். இவ்வளவு நாள் நடந்தது ஒரு கூட்டம் கிடையாது. இப்ப நடந்திருக்க பாருங்க, இதான் உண்மையான தொண்டை. நேற்று ஒரு நாள் இன்னார் கவுன்சிலர் இதுல வர நாளைக்கு நன்றி சொல்ல போறாங்க. எந்த லட்சத்துல நன்றி சொல்லாரு? நன்றி சொல்லாரா? நன்றி. இதுல வர அவங்க என்ன கோரிக்கை எடுத்துட்டாலும், நான் வந்து ரெட்டாய்க்கு ஓட்டு கேட்கல, நான் வந்து நான் நல்லவன், அதனாலதான் அவங்க ஓட்டு போட்டு திருத்தா வெடிப்பான். அந்த ஆள் நாளைக்கு வந்தா இங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்தந்த ஏரியால நம்ம கோபம் கிடக்கும் போது நம்ம வீட்டுல அலாச்சி கருப்படி காட்சி அவரை மேற்கொடுது. இந்த திருப்பி நின்று அவரை வாசிக்கிறார். இப்ப பாருங்க, இவங்க தான் உண்மையான தலைவர். கஷ்டமான சூழ்நிலை எவ்வளவு ஒரு பக்கபலமா இருக்காங்க. அதனால எவருனாலும் சரி, இந்த அம்பாசமுத்திரம் தொகுதியில ரெட்டலை கோட்டத்தில் காமிக்கணும். அந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்னைக்கு நடைபெற்றிருக்கின்ற அந்த சேவல் கூட்டமானது எவ்வளோ வந்து கட்சியை விட்டு போயிட்டாங்கன்னா யாருமே இல்லைன்னு நினைச்சாங்க. இந்த இயக்கத்துல நான் போயிட்டோம்னா எல்லாரும் பின்னாடி வந்துடுவோம்னு நினைச்சாங்க. ஆனா யாரும் போகல. உண்மையான தொண்டர்கள் இங்கதான் இருக்காங்க. உண்மையான தொண்டர்கள் இங்கதான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்தவன் பல கட்சியில இருந்து வந்தவன், பல அவனை அண்ணாதிமுக வேண்டி கருப்பு மேல இருக்கா, சிவப்பு மேல இருக்காரு தெரியாதவன் தான் கூட போயிருக்காங்க. இன்னைக்கு நேற்று பாத்தீங்கன்னா ஒரு வண்டியில கொடியை கட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்ச 4 கொடியும் 3 கொடியும் நினைக்கிறேன். ஒரே கார், ஒரே நம்பர். முதல் ஒரு கொடி, நேற்று ஒரு கொடி, இன்னைக்கு ஒரு கொடி கட்டுறான். அசிங்கமா இல்ல, ஒரு கேவலமா இல்ல. என்னன்னு பாருங்க, எவ்வளவு அசிங்கம். இவங்கெல்லாம் முன்னாள் பத்தி நிறைய பேசலாம். அவரோட மாவட்ட செயலருக்கே தகுதியற்ற வராது. அவரை வந்து எடப்பாடி அழிச்சார். எல்லாருமே போய் கட்சியில இறங்கினா எடப்பாடி போய் இணைவாங்க, பொதுச்செயலாளர் போய் இணைவாங்க. செஞ்சு இந்த ஆள் பெரிய கோடீஸ்வரன், பெரிய கூட்டம் வச்சுக்கான்னு சொல்லி அன்னைக்கு இருந்து நம்ம பொதுச்செயலாளரும் நேரா இவனை எங்க தெரிவது 1000 பேர் அவர் ஸ்கூல்ல வச்சு இணைப்பு நடத்தாங்க. இவர் பெரிய நல்லவர் வல்லவர்.
ஆனா பெரிய அயோக்கியங்கிறது இப்ப எடப்பாடி தெரிஞ்சு போச்சு. இவரு எம்எல்ஏ சீட்டே கொடுத்துக்க கூடாது. ஏன்னா போராட்டு இவரு திமுக போக பிளான் பண்ணாரு. அந்த கொரோனா வந்து தப்பிச்சது பெரிய விஷயம். அதை தப்பிச்சுட்டு ஒரு வேலை போகக்கூடியவரு இருந்தாரு. இருந்தாலும் அவரு எந்த மூலையில தெரிஞ்சுட்டு போனாரு. நம்மளால உழைச்சோம், எல்லாருமே உழைக்காதனால யாரும் கிடையாது. டெய்லி பூத்து கம்பி, ஒரு பூத்து கம்பி 10 பேரை கொண்டான், இளைஞர்கள் 5 பேரை கொண்டான், பெண்களை கொண்டான். அது ஆண்களை எடுத்து இதுல எடுத்து மயிர்கள் என்ன மாறுபாடுறாங்க படுத்துறாரா இல்லையா? படுத்துறாரா? 6 மாசம் பாருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு சேனா தேதி மைய தேதி ஒரு பைசா நமக்கு நம்ம அன்றாட உழைச்ச காசுல நம்ம வந்து அந்த பூத் கமிட்டி ஃபார்ம் பண்ணோம். அது போட்டா இருக்கணும். போட்டா எந்த பிள்ளைங்க போட்டா கொடுக்கும், யார் கொடுப்பா? நம்மளே போட்டா செல்ல எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு உண்டான கமிட்டியை உருவாக்கி அவர்கிட்ட கொடுத்தோம். அவர் என்ன செஞ்சாரு? பணத்தை செஞ்சு சொந்தக்காரங்க கொண்டாந்தாரு. கார்பரேட் கம்பெனி வேலை பார்க்கலாம், நம்மளுக்கு நோட்டை பிடிக்கணும், பிடிக்கிட்டு நீங்க வெளியிருங்க, நாங்க கொடுத்துருவோம், நாங்க பார்த்துக்கிறோம். இன்னைக்கு எவ்வளவு தெரியும்? ஏன் இவன் கட்சிக்காரங்க கொடுத்தா அது கொடுக்க முடியாது, அவனுக்கு செய்ய முடியாது, நாங்களும் கொடுப்போம், இங்க தான் கொடுப்போம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம தொகுதியில 27,000-30,000 ஓட்டை ஜெயிக்கக்கூடியவரு ஒரு 10,000 ஓட்டு நேடி காரணம் என்னன்னா நம்ம கட்சிக்காரங்க மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்ப நானும் நகரத்தில் இங்க கம்மியோட சேரும் எவ்வளவு தெரியாது, கட்சிகள் எவ்வளவு தெரியாது உட்படுறாரு. ஒரு மாவட்ட சேர்ந்தீங்க, மாவட்டம் இந்த மாவட்டத்தில் வந்து கீழே வந்து இருக்காங்க, அதிமுக ஒன்றியத்தில் அனுபவம், கட்சியுடைய அனுபவம், தொண்டனுடைய மனதை அறிந்த ஒரு மாவட்டத்தில் அந்த மருந்து அவருக்கு எந்த பணக்காரா இருக்காரா? அந்த வெள்ளம் தொழில வேண்டியிருக்கிறோம், அனுபவிக்கிட்ட பேச மாட்டாரு. அங்கிருந்து குடிப்பாரு, நம்மளாம் அங்க கூட போடுவாரு. பணக்காரனை பார்த்துக்கலாம், ரொம்ப மோசமான ஆளு. இன்னைக்கு அவர் ஜெயிச்சு போனப்பா நன்றி கூட சொன்னார். நன்றியே சொல்லாம நேற்று அவர் ஊர்வலம் என்னமோ என்ன ஊர்வலம் தெரியல, அது ஏதோ ஊர்வலம் சொன்னாங்க. அது வந்து வரும்போது முன்னாடி ஒரு குட்டியான மேலம் அதில் ஆளே கிடையாது. ஆனாலும் கூட எங்கேயா டீ சேர்மலையில 100 மணிக்கு இருக்கான், நீங்கள் 20 அவனா நீங்க வெளியே போறோம். ஏன் தீப்படிக்கிற பகுதிகள் நிலை போட்டு மேல பேசி அடுத்து வருவான். ஆளே கிடையாது. என்ன காரணம்னா இவங்க சம்பாத்தியம் பண்ணவன், அவர் பேரை வச்சு கொள்ளடிச்சவன், இவனை மட்டும் அப்படின்னால உண்மையான எவ்வளவு போற அவங்கள கட்சியில சேர்ந்த முடியும். நம்ம கட்சியில பிறந்தவன் அண்ணா திமுக நம்ம சேர்ந்தவன் வேண்டாம். அவன் பொறுப்பு யாருக்கு இருந்தா தெரியுமா? கடைசியில் இருக்கிற யாருக்கு இருந்தாரு? இந்த மாதிரி ஆளுங்க கொண்டு போறதுக்கு எனக்கு நகரச்செயலர் எனக்கே தெரியாம எங்க ஊர்ல பதவி வருது அறிவிப்பு எனக்கு என்ன தம்பி, என் தம்பி நீ என்ன சரி கண்டுக்கலாம், அவ்வளவு பண்ணக்கூட ஏதோ நகரச்செயலர் எல்லாம் இல்லாம இருந்தாருன்னு அவனும் பேசுவான். நீங்க விடல, நான் விட மாட்டேன். ஏன்னா நான் கட்சியில பிறந்தவன், நான் எந்த 7வது மாவட்டத்தில் போனேன், 7வது மாவட்டத்தில் நான் பார்த்துருக்கேன். இந்த ஆளு நல்லவன் எனக்கு தெரியும். தேர்தலோட பிஜேபுரத்துல நான் பிஜேபுரம் சொல்லக்கூடாது, ஒன்றிய கூடாது இருந்தா அந்த பாதிப்பு அவ்வளவு பேரும் 53 பூத்துல ஒரு 40 பூத்துக்கான வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு மண்டலத்தில் கூட்டம் போட்டாங்க. எங்க வந்து கேட்டாங்க வேலை செய்ய மாட்டாங்க. நான் 4 வாரம் குறையா நம்ம கட்சி ஜெயிக்கணும், வெட்டலை ஜெயிக்கணும், நம்ம கண்டிப்பா உழைச்சவரை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி கண்ணீர் விட்டு அவ்வளவு வேலை செய்ய வச்சோம். வேலை தான் செஞ்சாங்க. நம்ம முன்னாள் அப்ப நீங்க பெரிய இருக்கீங்க, தேர்தல் என்ன செய்வோம்? பூத்துல நம்மளால 20 பேர் நிப்பாட்டணும், 30 பேர் நிப்பாட்டி கையில அட்டை வச்சிருப்போம். போதாதான் ஐயா வெட்டலை ஓட்டு போடுங்க, 1ஆம் நம்பர் பக்கம் ஏதோ கட்டல் இருக்கும். இப்போ என்ன செஞ்சாங்க? நம்மளால குறை சொல்லல, நம்மளால அப்படி பண்ணிட்டாரு. நம்மளுக்கு என்ன செஞ்சாரு? சம்பளம் கொடுக்காரு. 15,000 ரூபாய் ஒரு பூத்துக்கு, 20 பேருக்கு 500 ரூபாய் வச்சுக்கோம். பூத்துக்கு உள்ள போறது 1000 வச்சுக்கோம். 2000 டீ குடி. அவன் என்ன செய்வான்? சேலை போட்டு ஜம்முன்னு பார்த்து போற ஆளுநர் வெட்டலைக்கு உண்டாகணும்னு சொல்லல. ஏன் சொல்லல? அவர் மேல உள்ள கோபம், அவர் மேல உள்ள கோபத்துல நம்ம ஆளு என்ன செய்யற வழியில நம்மளையும் வேலைக்காரன் ஆகிட்டான். கட்சிக்காரன் நினைக்கல, நம்மளும் அவருக்கு வேலை பார்க்கிற மாதிரி சம்பளம் கொடுத்து என்னன்னா என்ன காரணம்? அவர் வந்து பணம் இருந்தா என்னன்னு செய்யலாம் நினைக்காரு. ஆனா அது ஏற்படாது. அதிமுக தொண்டன் வேலை சிந்தி உள்ளிட்ட தேர்தல நிச்சயமா நம்ம வாக்களிப்போம். அவனை விடவே விடாது. அவரை அந்த அளவுக்கு நம்ம வந்து உழைக்கணும். என்ன காரணமா நினைக்காரு?
இன்னைக்கு விசிலுக்கு போயிருக்காரு. இந்த விசிலுக்கு இன்னைக்கு விசில் கொடியை கட்டியிருக்காரு. இன்னமும் விசில போய் ஜெயிச்சு நடக்காது. இந்த இடத்துக்கு தோன்றுவாரு. அப்படியே அவரு கேட்க வாய்ப்பு அடுத்திருக்கோம். தனி சிங்கத்தை கட்சி ஆரம்பிச்சிருக்கான். அது சங்கு சிங்கமா அடுத்து அந்த கொடியை கட்டப்படாது. பார்த்துட்டே இருக்கிறார். அந்த கொடியை கட்டுறாரு. கொடியை கட்டிட்டே இருக்க அவங்க ஒரு நிரந்தரம் கிடையாது. என்ன சொல்ல நம்ம அவரோட வேலை நேற்று ஒரு போல இன்னொரு நாள் போவேன். போலாம்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாது. போறோம் காசு கொடுத்தா வேலை பேசுவான். காசு வாங்கிட்டா வானலாவே அனுப்பிமா. இவரை மாதிரி வந்தவர் சொல்ல வருமா? அங்க போய் துட்டு வரலாம் பேசுவான். சவுண்ட எங்க நடக்கிறப்பா நீங்களும் பேசுறதா இன்னொரு போலாம். மக்களின் பேராதரோடு அவன் பேசாம மக்கள் பேராதரோடு எழுச்சி நாயகன். என்னடா எழுச்சி நாயகன்? எழுச்சி நாயகன் எப்பேற்பட்ட கொம்பனையும் கொம்பாதி கொம்பன் தான் சென்றார். இப்பதான் இறங்க போறான் கொம்பன். இதுவரைக்கும் நீங்க பார்த்து கூடி இந்த தேர்தல் கொம்பன் இறங்க போறாரு. யாரும் இறங்கலாலும் கொம்பன் தான். உங்களெல்லாம் அடிச்சு இந்த ஊரை விட்டு சென்னை நோக்கி அனுப்புவாங்க. நாங்க அனுப்புறோம்னா உன் ஊரை பயணிக்காம பாரு. சேர்மாவது அப்பே வரைக்கும் இங்க ஒரு ஆளுக்கான அங்க ஒரு ஆளுங்க இங்க வச்சதே சட்டம். வண்டியில நீங்க பாத்துருப்பீங்க. ஒரு கார் வந்ததுன்னா ஒரு 3 பேர் பிரம்மண்ட சார் அவன் தான் உட்காந்துருப்பான். இந்த பாண்டியன் அந்த ஊர்ல சேராது கீழே ஏற்றமான் 3 பேர் வண்டியோட இறங்கணும். அந்த ஒரு பிடிச்சிருப்பான். நம்ம வேற யாரும் ஏறக்கூடாது. வேற யாரும் சம்பாத்தியம் பண்ணக்கூடாது. நம்ம தான் சம்பாத்தியம். இன்னைக்கு சம்பாத்தியம் பண்ணவங்க மட்டும்தான் கூடாது. அவங்க நிலையான கட்சி கிடையாது. நீங்க அவங்க போனாக்கா போன வரல ஏதோ ஒரு கட்சியில இருந்து வந்திருப்பான். நம்ம கட்சியே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அவர் பேச காரணம்னா நமக்கு வந்து வேலைகள் நிறைய இருக்கு. இடத்துல அறிவிச்சுவாங்க. நம்ம களப்பணியில இறங்குறோம். ஏற்கனவே மாவட்ட செயலர் வந்து பூத் கமிட்டி ரெடி பண்ணதுக்கு அவனே மாதிரி இல்லை. இவர் வந்து கொடுத்துருக்காரு. நம்ம அதை ரெடி பண்ணி கொடுக்கணும். வேலை இருக்கு. இந்த வரக்கூடிய இடைத்தேர்தல நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இந்த துரோகி தீய சக்தி இவனை அடிச்சு விரட்டணும். இந்த தொழிலே கூடாது. இன்னைக்கு விசில் தற்கொலை கட்சி விஜய் அவன் மூடியும் மோரையுமாக அவன் சட்டமன்றத்தை 7 வந்து வரலாம். அங்க வரியா 10 பேர் வரலாம். அவன் சுண்டப்பட்டு வரலாம். என்ன நான் 3 பேர் குடியேறேன் முடிச்சானே இல்லையோ சொல்ல ஆதரவு சொல்லு. ஆதரவு ராஜிபால் இருக்கான். 100 பேர் என்ஜி பேசுவாங்க. நிர்மல் குமார் 3 பேர் என்ஜி பேசலாம். இந்த 75 பரவாயில்லை வாங்க. என்ன நடக்குதுன்னு நம்ம தற்கொலை இன்னைக்கு பாருங்க. போன திருப்பி அவரு எதிர்கட்சி உதயநிதி ஸ்டாலின் தண்ணி இங்க வரும் அங்க வரும். அது ஒரு தப்பு கிடையாது. அவரு தப்பா அவங்க என்னெல்லாம நடக்கு. இன்னைக்கு நம்ம பண்டைய மேகாந்திரன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு? அம்மா போயிருக்காரு. அப்பா தெரியும். இது உண்மைதானே? நான் இருக்கேன்டா. நான் வீட்டுல இல்ல. என் வீட்டுக்கு அண்ணன் பத்திரிக்கை விடுவாங்க. எங்க வீட்டுல யாரும் இல்லை. எங்க அப்பா இல்ல. அப்பா தம்பி வீட்டுல அவங்க அப்பா இல்லை. எங்க அம்மா எங்க அப்பா இல்லை. இதை சொல்றதானே ஈரோடு போறாங்க. அங்க என்ன நடக்குது? இன்னைக்கு திருச்செந்தூர் எம்எல்ஏ சிவகங்கை எம்எல்ஏ அவன் மேல ஏகப்பட்டவர்களுக்கு பெண்கள் யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. பதவிக்காண்டி ஒரு பொம்பளை கேவலமா பேசுறான். ஒரு நடவடிக்கை எடுக்க தற்கொலை. அவன் ஏற்கனவே அவன் வந்து கிரிசா பத்தி பேசணும். ஏன் வளர்க்க போவாங்க. அது காப்பாற்ற எல்லாரும் காப்பாற்றாங்க. என்ன மட்டும் இல்லை. இன்னைக்கு கிரிசா பேர் நான் மட்டும் பேசுறேன். 500 பேர் பேசுறேன். 500 பேர் அரசு பண்ணிருக்காங்க. அவனுக்கு தேசிய சுதந்திர கொடியேற்றுவாங்க. முன்னாடி நாய் தற்கொலை நாய் சேர்ப்பாரு அச்ச அவன் நடுவில் அப்பா பாருங்க. அவன் தேசிய கொடியே தேசிய கொடியே கிரிசாக்கு போதையா போட்டுட்டான். நிறைய பேசலாம். நிறைய பேச வேண்டியிருக்கு. அடுத்த கூட்டத்தில் பேசிக்கலாம். அதெல்லாம் வரக்கூடிய தேர்தலில் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து தலைமை யார் அறிவிச்சாலும் யார் வேட்பாளர் அனைவரும் அந்த வேட்பாளர் கொம்பன் தான் இருக்கணும். கொம்பாதி கொம்பை ஏதாவது சொல்லலாம். 5 பேரை போறேன். எந்த கொம்பாவும் தான் நிக்க முடியாது. இப்பதான் தான் இறங்க போறாங்க கொம்பை. இவனை அடிச்சு விளங்கணும்னா ஒற்றுமையா இருந்து வரக்கூடிய தேர்தலில் என்றைக்கும் இந்த அதிமுக போட்டதா என்று நீதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல பணி இங்கே கழக பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேர்களையும் வருக வருக என வரவேற்று நீங்க அண்ணன் நம்ம அண்ணன் பேசும்போது இந்த தேர்தல் வந்தோடனே நாங்க எல்லாம் செய்யணும், எல்லாம் விளக்கணும் போகணும். தேர்தல் நடந்தாலும் விளக்கணும்.
இந்த பஞ்சாயத்து தேர்தலும் கிடைக்காது, உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தலும் நடக்கிறது புரியல. அதனால யாரும் விளக்க வேண்டாம், போக வேண்டாம். மேல சாப்பிடுவான் ஒரு என்ன செஞ்சால் அது விளக்கு கருத்து நிறைய அறிவித்தே அறிவிக்கிறேன். இங்க வந்து அறிவித்து அறிவிக்குவேன். கடையை வந்து மேல செத்து இவரு சொல்ற மாதிரி ராஜேந்திர பாலாஜி மாதிரி அவர் தனியாக பேரல் நடத்த முடியும். நீங்க அந்த பேரல் இல்ல. ஏன்னா அண்ணாச்சி வந்து நீங்க சொல்ற மாதிரி பழைய எம்எல்ஏ கட்சிக்காரர்களுக்கு வந்து ஒன்றும் செய்யல. அடுத்தாப்புல வந்து என்னன்னா அவர் செஞ்சது வந்து கட்சிக்காரர்கள் வந்து வேலை வாழ்ந்தது வந்து பெரிய அதை ஏதோ அந்த கலெக்டர்ல பூரா பதிவு செய்வாங்க. கிளாக்கு போட்டு மாசம் மீட்டிங்கை போட்டு கொஞ்சம் பொண்ணு எடுத்து அவங்கள பூரா சக்கு புரிஞ்சு சார் கூட இல்லை. அந்த அளவுக்கு கட்சிக்காரர்கள் வந்து போனாங்க. அதோட பெரிய ஒரு கடைசி காலம் 30 ஆண்டு காலமா எத்தனையோ பேர்கள் அந்த கவர்மெண்ட் காலத்துல இருந்து அந்த ஆண்டு பிஹெச் பண்ண காலத்துல இருந்து நாங்க இங்க பார்க்கலாம். எந்த தேர்தலையும் வந்து இந்த மாதிரி பூத்துக்கு 10 பேர் இருக்கு 500 ரூபாய் சம்பந்தம் சொன்னதே கிடையாது. அந்த 35 ஆண்டு காலம் இந்திய திருநாட்டிலே 3வது மாவட்ட இயக்கமாக மக்கள் பணியிலே இந்திய திருநாட்டிலே அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் முதன்மையான இயக்கமாக காட்டி மறைந்த இதயம் புரட்சி தலைவர் அம்மா இந்த மாபெரும் இரு தலைவருடைய அருளாசையோடு கழகத்தை கண்ணி நினைவோடு காத்து கழகத்திற்கு வருகின்ற சோதனைகளை உரியடித்து கழகத்தை கட்டி காத்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சேரமாவதி ஒன்றிய கழகம் மற்றும் சேரமாவதி பேரூர் கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற செயல் வீரர்கள் கலந்தாய்வு கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் மருந்து ராமசுப்ரமணியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற பேரவை உறுப்பினர் அன்பன் சவுந்தரராஜன் அவர்களே, மாவட்ட கழகம் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு இன்று புரட்சி தமிழரால் காக்கப்பட்டு வருகிறது. இந்த இயக்கத்திற்கு எத்தனையோ வந்தார்கள் சென்றார்கள். சென்றவர்கள் இயக்கத்திற்கு துரோகம் செய்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் மக்கள் நலனிலே குறிக்கோளாக கொண்டு நல்ல பல திட்டங்களை செய்கிறார்கள். இந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விலையில்லா ஆடு வழங்கினார்கள், விலையில்லா மடிக்கணினி மாணவர்களுக்கு வழங்கினார்கள், விலையில்லா சைக்கிளை வழங்கினார்கள், தாலிக்கு தங்கம் வழங்கினார்கள், படித்த பெண்களுக்கு 50,000 ஒரு கிராமம் ஒரு போல் தங்கமும் வழங்கினார்கள், கல்லூரி படித்த மாணவர்களுக்கு 50,000 ஒரு போல் தங்கமும், +2 படித்தவர்களுக்கு 25,000 ஒரு போல் தங்கம் நடத்தினார்கள். இப்படி அத்தனை திட்டத்திற்கும் இந்த அரசு வெற்றி என்கின்ற ஒரு பெயரை பற்றி முன்னே வைத்திருக்கிறது. அந்த அம்மாவுடைய திட்டம் தமிழகத்திலே வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த திட்டத்தை செய்ய முடியாது. வெற்றி இந்த திட்டத்தை சொல்லியே நாம் வெற்றி பெற வேண்டும். மக்கள் மனதிலே இந்த திட்டம் வெற்றி திட்டம் என்பதை இந்த அரசு ஒத்துக்கொண்டு இருக்கிறது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஒரே நேரத்திலே விவசாய கடனை 12,500 கோடி ரூபாயை 2 தடவை விவசாய மக்களுடைய கஷ்டத்தை எண்ணி ஒரே அரசு ஒரே 5 ஆண்டுகளில் முதலிலும் கடைசியாக தள்ளுபடி செய்த அரசு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு. இன்று முதல்வராக இருக்கின்ற விஜய் தேர்தலுக்கு முன் நான் தள்ளுபடி செய்வேன் என்று சொன்னார். தேர்தலுக்கு முன்னே அவர் சொன்னார் 10,000 கோடி இந்த அரசு கடன் வாங்கிவிட்டது, கஜானாவை காலி செய்திருக்கிறது என்று சொன்னார். ஆனால் அப்படி சொல்லுகின்ற பொழுதும் நான் தள்ளுபடி என்று சொன்னால் தெரிந்துதான் நீ சொன்னாய், நீ வரமாட்டேன் என்று எடுத்து சொன்னாய். ஏதோ மக்கள் தற்கூறிகள் போட்டு நீ வந்து விட்டாய் கிளறி கொண்டிருக்கிறாய். உன்னால் இந்த மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. நாம் வரமாட்டோம், வாக்குறுதியில் அள்ளிவிடுவோம், ஏதோ ஒரு 10 இடத்தை பிடித்தா போதும் என்று சொல்லி அவன் அள்ளிவிட்ட வாக்குறுதி
மக்கள் ஏமாந்து வாக்களித்து இந்த ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிசத்தமான உண்மை. இந்த மக்கள் வருகின்ற தேர்தலிலே ஏமாற்றுக்காரனுக்கு சரியான பாடத்தை தேர்ந்ததால் அம்பாசுந்தர இடைத்தேர்தலாக அமையும். நம்மளை ஏமாற்றி ஒருவன் சென்றிருக்கிறார், அந்த தலைவன் ஏமாற்றி மக்களை வாக்கு வாங்கியிருக்கிறார். எல்லா ஏமாற்றத்திற்கும் சரியான பதிலடி கொடுக்கின்ற தேர்தலாக இடைத்தேர்தல் அமைய வேண்டும். அனைத்து இந்த அண்ணாக்கள் இந்த தொகுதியிலே மாணவர் வெற்றியை பெற வேண்டும். எல்லாருக்கும் அந்த அவர்கள் சொன்னார்கள், நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுவேன், எல்லாருக்கும் போகணும். நீ தான் அண்ணாதிமுக ஓட்டு போடல, அண்ணாதிமுக வேண்டாம் நான் நம்ப மாட்டேன், அவங்க ஒருத்தர் உண்மையா இருக்க வேண்டாம், எடப்பாடியாரே சொல்லிட்டாங்க. கட்சிக்காரர்கள் நம்பாத ஒரு தலைவர் சொன்னாங்க, இவ்வளோ போய் சொல்லி இருக்கோட பூரா வேலை வாங்கி இப்ப அவங்க வீட்டுக்கு எது அண்ணன் வருவார் வீட்டுக்கு எந்த நொன்ன வருவார் சொல்லலாம். கூட இருக்க இந்த எடுபடிகள் எல்லாம் ஒவ்வொரு கை சொல்லலாம். அண்ணன் உங்க வீட்டுக்கு வருவாரு, எதுக்குடா ஐயோ வந்து அண்ணனை வர சொல்லு, நான் வீட்டிலே உட்காந்து வர சொல்ல நான் கேள்வி சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டு போயிட்டு இப்ப சொன்னாங்க 3 நாள் வந்துட்டு 100 ரூபா போய் நல்ல உண்மையான அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகத்தினுடைய மாபெரும் தலைவருடைய நம்பிக்கை நட்சத்திரங்களாக திகழ்கின்ற உண்மை அண்ணாதிமுக தொண்டன் எவனும் அந்த கூட்டத்திற்கு செல்லவில்லை என்பதை நானும் வெற்றி இந்த முதல் வெற்றியை நாம் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று விட்டோம் என்கின்றதற்கு அச்சாரமாக ஒருவர் கூட சொல்லவில்லை. அவரோடு வந்தவர்கள் அவரோடு சென்றிருக்கிறார்கள். அமமுக சென்றார்கள், இங்கே சென்றார்கள், அவன் தான் பேர்தான், வேற எவனும் போகவில்லை, போகவும் மாட்டோம். மாபெரும் வெற்றியை இந்த இயக்கத்திலே இந்த மண்ணிலே நாம் பெற்றே தீர்வோம் என்ற உறுதியோடு இருக்கோம். இதுக்கு முன்னாடி கலைஞர் பொற்கால விடியல் தங்க தாரகை இந்தியாவுடைய இரும்பு தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆசியுடனும் புரட்சி தமிழர் பொங்கல் பரிசு நாயகன் மராமத்து நாயகன் சிறுவன் பாளையத்தந்த சீராளர் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பேற்பதற்கால் நம்முடைய தொகுதியில் கழகத்தில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துவதை போல, ஒரு புனரமைப்பை ஏற்படுத்துவதை போல, ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதை போல, பழைய காலத்திலிருந்து நம்முடைய மரபு நினைவுகளை புதுப்பிப்பதை போல ஒரு புதிய வியூகத்தில் ஒவ்வொரு நகரமாக, ஒவ்வொரு பேருடாக, ஒவ்வொரு ஒன்றியமாக சென்று கழக தோழர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டு வருகின்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு சேரமாய் ஒன்றிய கழக செயல்வீரர்கள் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அத்துறை பேருக்கும் அன்புள்ள நன்றிகள வணக்கத்தினை பணிவத்தோடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக 4.5 ஆண்டு காலம் ஒரு மிக அற்புதமான ஆட்சியை தந்தார்கள். அந்த ஆட்சியினுடைய மகிமையை பாராட்டிதான் நாம் இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டுரையில் அமரும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தமிழக மக்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருந்ததற்கு ஒரே சாட்சி, ஒரே உதாரணம், அண்ணன் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாதனையை படைத்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தாமரை கொடியை ஏற்றி இன்றைக்கு வரைக்கும் 72 இருந்து இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு 54 ஆண்டுகள் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று 31 ஆண்டுகள் ஆட்சி கட்டிலே முதலமைச்சராக ஆட்சியை பொறுப்பேற்று மக்களுக்கு சேவை செய்த மிகப்பெரிய மாபெரும் இயக்கம், மாபெரும் மக்கள் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட அந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை இன்றைக்கு 3ஆம் தலைமுறை பொதுச் செயலாளராக அண்ணன் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வீட்டிலிருந்து
இன்றைக்கு இந்த கழகத்தை மிக திறம்பட நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டமன்றத்திலே கடந்த தேர்தலிலே ஒருவர் போட்டியிட்டார். அவரை பற்றி அவர்களோடு மிக நெருக்கமான பழகி இருந்த அத்தனை நிர்வாகிகளும் இங்கே அவர் எப்படிப்பட்ட ஏமாற்றுக்காரருக்கு சொந்தக்காரர் என்பதை தெளிவாக எடுத்துரைத்துள்ளார்கள். நான் இங்கே உங்கள் அனைவருடைய முகங்களை எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே மிகவும் பெருமைப்படுகின்றேன். காரணம், இந்த இயக்கம் தொடங்கிய நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்து எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் உன்னதமான உணர்வுகளோடு இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த இயக்கம் யாரை சுட்டிக்காட்டினாலும் தேர்தலிலே அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தோடு உழைத்தீர்கள். உங்கள் அத்துணைகளுடைய உழைப்பையும் உங்கள் அத்துணைகளுடைய மொத்தத்தையும் உறுதிவிட்டு இன்றைய தினம் ஒரு விரோதி வெளியே சென்றுவிட்டார். இங்கே இருக்கின்ற அத்தனை திரைக்கழக செயலாளர்களும் அண்ணன் ஆத்தங்கரையன் அவர்களைப் போல இங்கே வந்து பேச சொன்னார்கள். அண்ணன் ஆத்தங்கரையன் வந்து மிக அருமையாக பேசினார். என்ன என்று சொன்னால், அவர்கள் இங்கு இருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்ன தெரியும் என்று சொன்னால், எங்களுக்கு பேச்சு என்பது தெரியாது, ஆனால் செயல்பாடு நாங்கள் மிகவும் திறமைசாலிகளாக இருப்போம் என்பதற்கு உதாரணம் தான் அண்ணன் ஆத்தங்கரையன் கூட்டத்தில் இருக்கின்ற அவர்கள் கண்டிப்பாக. அதுபோல இங்கே ஒருவர் துரோகம் செய்துவிட்டு சென்று விட்டார். ஆனால் நடைமுறை இருக்கின்ற வர இருக்கின்ற தேர்தலில் நாம் ஒன்றை தெளிவாக சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். உழைத்திருக்கின்றோம், இதுவரைக்கும் உழைத்திருக்கின்றோம், அது நல்ல பிரச்சனை. இன்னும் நன்றாக கடுமையாக ஒற்றுமையோடு இருந்து உழைத்து உங்களை போல இந்த கூட்டத்தில் இருக்கின்ற ஒரு தொண்டரைத்தான் இதற்கு பிறகு கழக பொதுச் செயலாளர் பேச்சுத் தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வேட்பாளராக நிறுத்துவார். காரணம், அவர் பல கோரிக்கை அதிபதிகளை எல்லாம் பார்த்து இன்றைய தினம் மிக தெளிவாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். முன்னேற்ற கழகத்தின் இரட்டைகள் சின்னத்திலே போட்டியிட்டு எந்த விதமான ஒரு சிறு நய பைசா கூட செலவழிக்காமல் ஒருவர் கவுன்சிலர் ஆக்கி பெருமை இந்த அம்பாசமுத்திரம் தொகுதிக்கு இருக்கின்றது. எனவேதான் சொல்லுகின்றேன், புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் நிச்சயமாக ஒரு திரைக்கழகத்தில் இருக்கிற உழைத்துக் கொண்டிருந்த ஒரு தொண்டரைத்தான் வருகின்ற தேர்தலிலே அடையாளம் காட்டுவார். அவர்களுக்கு நாம் அனைவரும் கடுமையாக பாடுபட்டு அவர்களை இரட்டை சின்னத்திலே வெற்றி பெற வைத்து அந்த வெற்றி கனியை அண்ணன் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பாவனையில் சமர்ப்பிக்க நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று உங்களை இரு வரம் கூட்டி கேட்டுக்கொண்டு என்னை சொல்லி விரைவில் ஆசைப்படுகின்றேன். இதற்கு முன்னால் எம்எல்ஏராக இப்போது இருக்கின்ற துரோகம் செய்துவிட்டு சென்றிருக்கின்றாரை பற்றி உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்கும். ஆனாலும் அவர் சில விஷயங்களை தேவையில்லாமல் சில விஷயங்களை செய்வார். எப்படி என்று சொன்னால், உதாரணத்திற்கு நான் ஒரு வார்டில் இருக்கிறேன் என்று சொன்னால் என்னை பிடிக்காதவர்கள் 2 பேர் இருப்பார்கள். இது இயல்பு, மனிதனுடைய இயல்பு. ஆனால் அவருடைய நயவஞ்சக எண்ணம், இந்த துரோகம் செய்துவிட்டு சென்றிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய நயவஞ்சக எண்ணம் என்று சொன்னால், எனக்கு வேண்டாம் யார் என்று தேடுவார். தேடி அவரிடம் நல்ல பிள்ளையாக பேசுவார். அவரே போனப்பட்டு பேசுவார். இந்த 2 நாட்கள் போனப்பட்டு பேசுவதில் மயங்கி இவர்கள் யாரோ ஒரு சிலர் அவரிடம் தொடர்போடு இருப்பார். அதற்கு பிறகு இவர் போய்விட்டாலும் அவர் எடுக்க மாட்டாரு, அவரும் இவரை கூப்பிட மாட்டாரு. இப்படி சின்ன முடிந்துவிட்டு இந்த வேலையை பார்க்கின்ற நயவஞ்சக செயலை செய்கின்றவர் தான் இப்பொழுது துரோகம் செய்துவிட்டு சென்றிருக்கின்ற இசை பையா. எனவே அவருடைய காலம் முடிந்துவிட்டது. அவர் எந்த நிலம் நம் அனைவருடைய ரத்தத்தையும் முடிந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிட்டு
அதோடு இரட்டையிலே நாம் வாக்குகளை சேர்க்கவில்லை என்று செய்து துரோகம் செய்துவிட்டு சென்று விடுகின்றவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். அவருக்கு இன்றைய தினம் நாம் அனைவரும் சேர்ந்து பட்டாபிஷேகம் செய்து வைத்திருந்தோம். இப்போது அவருடைய தேர்தல் காலம் ஆரம்பித்து விட்டது. இன்னும் அங்கு ஏற்கனவே அண்ணன் பாலசாமி அவர்கள் சொன்னதைப் போல அந்த ராபர்ட் பாட்டில் சென்றுவிட்டால் அதற்கு பிறகு 14 ஆண்டுகள் கழித்து இங்கே வருவார்கள் என்று சொன்னார். இன்னும் 14 ஆண்டுகள் ஆனாலும் சரி, அதற்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, இசை சுப்பையா இந்த தொகுதிகளில் எந்த தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினராக வரமாட்டார். அனைத்துமே அண்ணாவோட முன்னேற்ற கழகம் உழைத்து உயர்ந்த இயக்கத்திற்கு சொந்த கட்சி. ஆனால் நேற்று இந்த மழையில் இன்னைக்கு முளைத்திருக்கின்ற பாலாக எழுதிக் கொண்டிருக்கின்ற பாலைக்கு இருந்த கட்சி 4 நாட்கள் கழித்து அது பாலாகவே கருதி அழித்து விடுகிற கட்சி. இப்படிப்பட்ட கட்சியில் தன்னுடைய நேரம் சரியில்லாமல் மாற்றிக்கொண்டு முடித்துக் கொண்டிருக்கின்றார். இன்னொன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எந்த நேரத்தில் அவர்கள் ஏமாற்றுவதற்காகத்தான் இங்கே வருவாரே தவிர மக்களுக்கு சேவை செய்வதற்கு வரமாட்டார். அண்ணன் சேவை முத்துசாமி அவர்கள் சொல்லுகிற போது ஒன்றை சொன்னார்கள். அவர் எல்லா கோயில்களுக்கும் அன்னதானம் போட்டார் என்று சொல்லி, அவர் அன்னதானம் போட்டதற்கு காரணம் அவர் செய்த பாவத்திற்கு பரிகாரம் தவிர அதற்கான பலன் அவருக்கு இல்லவே இல்லை. அந்த பலனை ஆண்டவன் கொடுத்தான். ஆண்டவன் கொடுத்ததை அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுத்தனர். அப்படி கொடுத்ததை நானே வேண்டாம் என்று சொல்லி தூக்கி எரிந்துவிட்டு சென்று விட்டார். எனவே அவர் போகின்ற அன்னதானத்தை கூட அவர் கையில் இருந்து போடவில்லை. இப்பொழுது வருகின்ற தகவல்கள் எல்லாம் அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்த காரணத்தினால் நிறைய அவர் ஒரு கார்பரேட் கம்பெனியுடைய முதலாளி, அதுபோல பல கார்பரேட் கம்பெனிகளுடைய முதலாளிகளுடைய தொடர்புகள் இருக்கின்றார். அங்கே இருக்கின்ற சிஎஸ்ஆர் அவர்களிடமிருந்து தான் இங்கே வாங்கி இங்கே போட்டிருக்கின்றாரே தவிர இவருடைய சொந்த பைசாவை உழைத்து எடுத்த பைசாவை இதுவரைக்கும் அவர் எந்த வகையில் யாருக்கும் செய்ததில்லை என்பதனை இன்றைக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். மிக தெளிவாக அவர்களுக்கு ஏமாற்றுவார். கட்சிக்காரர்களே இங்கே சொன்னார்கள். அண்ணன் முத்துசாமியிடம் சொன்னார், அண்ணன் பழனிக்குமாரிடம் சொன்னார், நம்மளை எல்லாம் அவர்களிலிருந்து கட்சிக்காரர்களை நான் மதிக்க மாட்டேன் என்று இசைக்குசுப்பையா சொல்வது உண்மை. இப்படி தியாகங்கள் செய்து 72 இருந்து எந்தவித சிறப்புகளையும் எதிர்பார்க்காமல் இந்த இயக்கத்திற்காக இரட்டைகளுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உழைத்துக் கொண்டிருந்த உங்களை ஏமாற்றி இருக்கின்றார். ஆனால் இது தாவேக்காவில் நடக்கிறது. காரணம், தாவேக்கா என்பது ஒரு சுயநலம் பிடித்த கட்சி. அங்கே யாருமே இன்றைக்கு வந்திருக்கின்றவர்கள் யாரும் எந்த மக்களுக்கும் எந்த விதமான உதவிகளையும் அல்லது ஒரு சேவையையும் செய்தவர்கள் கிடையாது. யார் என்று தெரியாது. வந்தார்கள் வென்றார்கள் இன்னும் சற்று நாட்களில் அவர்கள் சென்று விடுவார்கள். காரணம், இந்த முதலமைச்சராக இருக்கின்றவர் சினிமாவில் கதாநாயகனாக இருக்கக்கூடியவர் இருந்தவர். அவர்களுக்கும் ஒன்றிய கழகத்திற்கும் நகர கழகத்திற்கும் உங்கள் அத்தனை நேரத்தும் பாடுபடி அவர்களை விடைபெறுகிறேன். நன்றி. சந்தோஷத்தோடு நாங்கள் எல்லாரும் வந்தோம். நீங்க சொன்னீங்க 15 வருஷமா எந்த விதமான ஒரு முன்னேற்றம் வருகின்றது. அண்ணன் சொன்னாங்க, அண்ணன் வந்து ஒரு அரசியல் ஒரு பெரிய என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு 50 காலத்துக்கான அனுபவம் வாய்ந்தவர். அவர் சொல்றாரு, இங்க வரக்கூடிய நிர்வாகிகள், இங்க வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக சிறப்பாக பணியாற்றவர்கள். ஆனால் கட்சிக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க. எந்த விதமான முன்னேற்றம் கட்சிக்காக இருக்காது என்பதை கடைசி காலம் 15 ஆண்டு காலம் உறுதிப்பாக நிரூபித்தவர் இசைக்குசுப்பையா. கட்சிக்காக வந்து அடிமையாக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர்களுடைய அரசியல் வாரிசாக 3ஆம் தலைமுறை முத்தாரின் தலைவராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் என்னை நம்பி உங்களின் ஒருவரான எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்திருக்காங்க. மாவட்ட அமைச்சர் இந்த பொறுப்பினை நிச்சயமாக உங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்பட்ட உங்கள் உடல்களுக்கு ஏற்பட்ட அந்த காயத்திற்கு அது மருந்தாக நான் பணியாற்ற நிச்சயமா உங்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். எதிர்காலத்தில் அனைத்து அண்ணா திராவிட சேர்ந்த தொண்டர்களுக்கும் கிளைக்கழக செயலாளர்களுக்கும்
அல்லது மாநகர செயலாளர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ நானும் உங்களுடைய சகோதரனாக, உங்கள் தம்பியாக, அண்ணனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து நான் பணியாற்றுவேன். எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் உங்களோடு நாங்கள் மேலிருந்து எல்லாருமே பணியாற்றுவோம் என்று சொல்லி யானைகளுக்கு பின்னே மணி யோசனைகள் முன்னே அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று தான் இசைக்கு அந்த பகுதிக்கு நீண்ட காலத்துக்கு 4 மாதத்துக்கு வந்திருக்காரு. இரட்டை வாக்குகளை பெற்று நான் இரட்டை வாக்குகளை கேட்கவில்லை என்று சுயநல அரசியல் செய்த அந்த இசைக்கு சொல்லையா, நீங்கள் அளித்த வாக்குகளை மறந்து நன்றி கட்டத்தனமாக அந்த பதவியை ராஜினாமா செய்த இசைக்கு சொல்லையா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் மக்களுக்கு எதுவும் செய்ய முடியல, ஆளுங்கட்சியால் செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் ராஜினாமா பண்றேன் பொய் சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட பொய் சொல்றது அவருக்கு புதுசு கிடையாது. பொய்யும் புரட்டும் கலந்துதான் அவருடைய வாழ்க்கை. அட்டை ரத்தத்தை உறிஞ்சு மாதிரி உங்களது உழைப்பை புரிந்துவிட்டு உங்களுடைய முழு உழைப்பையும் உங்களுக்கு தன்னை கேடயமாக தனக்கு பயன்படுத்திக் கொண்டு அவர் சட்டமன்ற உறுப்பினர் தேர்வான பிறகு சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கொடுக்கும் போது கலக போச்ச எடப்பாடியார் நல்லவர், அவரு தேர்தல் நடக்கும் போது நல்லவர், தேர்தல் முடிந்த பிறகு வாக்குகள் எண்ணும் போது நல்லவர், வாக்குகள் எண்ணி முடிச்சோட அவர் கெட்டவர்கள். ஏன்னா அவர் முதலமைச்சர் ஆவார், நம்ம அமைச்சரவை கனவிலே நண்பர்களுக்கு அதோட பேரிடியா இருக்கிற காரணத்தினால அவங்க ஆளுங்கட்சிக்கு போதும் பணம் சம்பாதிக்கணும், தன்னுடைய தொழிலை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தானே தவிர தொகுதிக்கு செய்யணும் அப்படின்ட்டோ இப்ப சொன்னாங்க. பிஎச் பண்ணி தொகுதி நிறைய பண்ணியிருக்காங்க, முடியா பண்ணி பல்வேறு பணிகள் இந்த தொகுதி பண்ணியிருக்காங்க. முடியா அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தை பொறுத்தவரையிலும் இந்த தேர்தல் நமக்கு வாழ்வாசமாக்கின்ற தேர்தல். எப்படின்னா தமிழ்நாடு முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட பலகீனமாக இருக்கிறது என்று ஒரு போலியான பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அந்த போலியுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி 7 லட்சம் உறுப்பினர்கள் போய் இந்த கட்சி இன்னைக்கு 1.5 கோடி தொண்டர்களுக்கு மேலாக இருக்கு அப்படின்னா இந்த தேர்தலில் 3வது பெரிய கட்சியாக இருந்த கட்சி இதில் இருக்கிறதே நமக்கு எல்லாம் பெருமை. அந்த பெருமை தொடர்ந்து வெற்றி நடை போட வேண்டும்னா அம்பாசமுத்திரத்தில் அறிவிக்கக்கூடிய வேட்பாளர் எடப்பாடியார் யாரை அறிவித்தாலும் சரி நாம் சர்வமணி தியாகம் செய்து இந்த வெற்றியை புரட்சித் தலைவர் அம்மாவுடைய சமாதியிலே சென்று சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டு எடப்பாடியார் யாரை அறிவித்தாலும் நாம் ஒத்துழைக்கிறோம். அந்த உண்மையான அமைப்பு அது இப்பவே நீங்க வெற்றியாளர் சொல்லுவாங்க, நீங்கள் மனு ஒத்துழைப்பு சொல்லுங்க. அந்த பூத் கமிட்டி சிறப்பாக அமைப்பு எதிர்வரக்கூடிய தேர்தலில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அனைத்து இந்திய அண்ணா சின்னம் வெற்றி பெற வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டு நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் சந்தேகத்தின் மகிழ்ச்சி என்று சொல்லி உங்களுக்கு எப்ப வேணாலும் நீங்க போன் பண்ணலாம். உங்களுக்காக உதவி செய்வதற்கு நாங்கள் இருக்கிறோம். ஆட்டங்களையா மைக்கேல் மாதிரி எல்லா கிடைச்சாலும் சிறந்ததான் கட்சி. நீங்க இல்லைனா கட்சியில் எந்த வேலை இல்லை என்று சொல்லி இந்த கட்சியை நம்ம சிறப்பாக நடத்த வேண்டும். உங்களுக்கு நிர்வாகிகள் ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்று சொல்லி வாழ்க்கை நன்றியை மாவட்ட